ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரி நல்லா சூடான இட்லி கூட தக்காளி குருமாலாம் ஊற்றி சாப்பிட்டு இப்போலாம் தோணுனாலே ஒரு பாச்சி பருப்பு சாம்பாரை வச்சு போட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க 4 விசில போட்டு கொடுத்துட்றது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ருசிச்சு இன்னைக்கு தக்காளி குருமா செய்யலான்னு தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கண்டாலே பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு இன்னைக்கு கட்டளை இட்டு சாப்பிட வச்சாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி அது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மையாக வதங்கிடும். தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்லேயே சைட் பை சைடு இட்லியை வைக்க மறந்துடுவாங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி சிக்கன் பொடி கரம் மசாலா தூள் மல்லிப்பொடி மிளகா பொடின்னு எல்லா பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் ரொம்ப ஆப்ஷனல்ப்பா. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா என் பிள்ளைங்களுக்காக இப்படியாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்துருக்கேன். அது கூட புதினா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு பொட்டுக்கடலை இல்லை அதனால தான் இன்றைக்கி பாதாம் போட்டு அரைச்சிருக்கேன். இல்லாட்டி முந்திரி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த தேங்காவை நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இந்த மழைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்